Good evening, children. Fifth standard science. This term, today we are going to start the second lesson, animals. Animals அப்படின்னா விலங்குகள் அப்படிங்கிறது இல்லையா? ஸோ விலங்குகள் அப்படிங்கிறதுக்கு நமக்கு இந்த ஏர்த்ல யாரெல்லாம் இருக்கோம்? பூமியில வந்துட்டு தாவரம், விலங்குகள், மனிதர்கள், மீதி எல்லாருமே இப்போ இந்த மூன்று வகையான அடிப்படையில தான் நம்ம எல்லாருமே இருக்கோம். ஏர்த்ல யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு நம்ம கிளாசிஃபை பண்ணும் பொழுது பிளான்ட்ஸ், அனிமல்ஸ் அண்ட் ஹியூமன் பீயிங்ஸ். ஸோ இப்போ இந்த மூன்று பேரும் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? உயிரோட வாழ்ந்துட்டு இருக்கோம். பூமி அப்படிங்கிறது இவங்க எல்லாருக்குமே பொதுவான ஒரு இருப்பிடம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இவங்களுக்கு எசென்ஷியலான ஃபேக்டர்ஸ் என்ன அப்படின்னு கேட்டா காற்று, நீர், உணவு, இருப்பிடம், இது எல்லாமே நம்ம எல்லாருக்கும் தேவை. ஸோ இதுல பிளான்ஸ் அப்படின்னு சொன்னா டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பிளான்ஸ் வெரைட்டிஸ் இருக்கு. பிளான்ஸ் இருக்கு, ட்ரீஸ் இருக்கு, க்ரீப்பர் இருக்கு, கிளைம்பர் இருக்கு, கொடி இருக்கு, சின்ன செடி இருக்கு, பெரிய மரம் இருக்கு, குறுஞ்செடி இருக்கு. இந்த மாதிரி பல வகைகள். ஹியூமன் பீயிங்ஸ் அப்படின்னு சொன்னா நம்ம இதுல எந்த ஒரு வேரியேஷனும் இல்லை. நம்ம இதே போல அனிமல்ஸ் அப்படின்னு பார்க்கும் பொழுது இதுலயும் நிறைய டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் கேட்டகரிஸ்ல நம்ம பார்க்கலாம். பெட் அனிமல்ஸ், டொமஸ்டிக் அனிமல்ஸ், வைல்ட் அனிமல்ஸ், வீட்டு விலங்குகள், செல்ல பிராணிகள், அடுத்தது காட்டில் இருக்கக்கூடிய விலங்குகள், சின்ன ஆர்கானிசம்ஸ், ஸ்பீசிஸ், இந்த மாதிரி நிறைய வகையான விலங்குகள் அப்படிங்கிறது நம்ம இந்த பூமியில இருக்கு. ஸோ இதுல நம்ம வந்து கவுண்ட் பண்ண முடியாத அளவுக்கு நிறைய வகையான உயிரிகள் இருக்கு. ஒரு செல் உயிரி, ரெண்டு செல் உயிரி, சின்ன சின்னது கண்ணுக்கு தெரியாத பாக்டீரியா, ஃபங்கை, இந்த மாதிரி பல வகையான விலங்குகள் இருக்கிறது தான் நம்ம இந்த பூமி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் நமக்கு எப்படி இருக்கும்? க்ளோஸ்லி அசோசியேட்டட். நமக்குள்ளார ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. அனிமல்ஸ், பிளான்ட்ஸ் அண்ட் ஹியூமன் பீயிங்ஸ் எல்லாருக்குள்ளாரையுமே என்ன இருக்கு? ஒரு அசோசியேஷன் அப்படிங்கிறது இருக்கு. அப்படின்னா ஒரு தொடர்பு அப்படிங்கிறது. எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தொடர்போடு இருந்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம என்ன எதை சாப்பிட்றோம்? ஹியூமன் பீயிங்ஸ் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய ஃபுட்டு யார் தரது? பிளான்ட் தான் தருவாங்க. ஓகே, நம்ம யாரை நம்பி இருக்கோம்? ஃபுட்டுக்கு பிளான்ட்ஸையும் அனிமல்ஸையும் நம்பி இருக்கோம். அனிமல்ஸ்ல இருந்து எக்கு, மீட்டு, ஃபிஷ், இந்த மாதிரி பல வகையான உணவுப் பொருட்கள், அவர்களோட உடல்ல இருந்து வரக்கூடியதுல இருந்து நிறைய மெட்டீரியல்ஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அப்போ ரெண்டு பேருமே எல்லாரும் ஒருவருக்கு ஒருவர் எப்படி இருக்கும்? ரெகுலரா நம்முடைய அன்றாட வாழ்வில் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் தொடர்புடையதாக இருக்கு. ஒருவருடைய நன்மை அடுத்தவர்களுக்கு எல்லாமே இருக்கு. ஸோ இவர்கள் நம்ம வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க? பிளான்ஸை நம்ம தான் வளர்க்குறோம். ஸோ நம்ம வளர்க்கறதுனால அவங்க என்ன பண்றாங்க? நமக்கு அவங்களோட உணவை ஃபுல்லும், அவங்க செடி கொடிகள், அதுல வரக்கூடிய காய் கனிகள் எல்லாத்தையும் நம்ம உணவா எடுத்துக்கிறோம். இவங்களையும் நம்ம வளர்க்குறோம். ஸோ இவங்க நமக்கு உணவாக எல்லாத்தையும் கொடுக்கறாங்க. பட் நவ்வடேஸ் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? எல்லா இடங்கள்லையுமே இப்போ ஒவ்வொரு இடத்தையும் இயற்கையை நம்ம எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டு இருக்கோம். இயற்கையே நம்ம வந்து நேச்சர், காடுகளை அழிச்சு வீடு கட்டிட்டு இருக்கோம். காடுகள் அழிக்கப்படுது, பிளான்ஸ் எல்லாமே அழியுதுன்னு சேர்ந்தா அதோட சேர்ந்து அனிமல்ஸும் சேர்ந்து, காட்டு விலங்குகள், காட்டில் இருக்கக்கூடிய விலங்குகளும் சேர்ந்து என்ன பண்றாங்க? ஃபுல்லும் அழியிறாங்க. ஸோ அனிமல்ஸ் ஆர் அஃபெக்டட் த மெனி பிளான்ட் அண்ட் த அனிமல் ஸ்பீசியஸ் ஆர் த டிசப்பியரிங் ஃப்ரம் த சர்ஃபேஸ். பல விலங்குகள் பூமியிலிருந்து நமக்கு அழியக்கூடிய நிலைமை, இயற்கையே ஃபுல்லும் அழியறதுனால நிறைய தாவரங்களும் சரும், பூமியில இருக்கக்கூடிய விலங்குகள் எல்லாருமே மறையக்கூடிய நிலைமை. மறைதல் அப்படிங்கிறது தான் டிசப்பியர் அப்படின்னு சொல்லுவோம்.
டிசப்பியல் அப்படிங்கிறது மறைதல். காடுகள், இப்ப காடுகளை அழிக்கிறோம் அப்படின்னு சொன்னா அதுல பல வகையான மூலிகை செடி கொடி வகைகள்லாம் இருக்கும். அது எல்லாமே என்ன ஆகும்? மறைஞ்சிடும். இந்த தலைமுறையினருக்கு தெரிஞ்சது அடுத்த ஜெனரேஷனுக்கு தெரியாது. அது போல சின்ன சின்ன உயிரினங்கள் காட்டில் வாழக்கூடியதோ அல்லது நம்மோட நகரத்துல வாழக்கூடியதோ நிறைய உயிரினங்கள் அழியறது அப்படின்னு சொன்னா அடுத்த அடுத்த ஜெனரேஷனுக்கு அது தெரியாமையே போயிடுது. ஸோ இவை எல்லாமே நம்முடைய வளர்ச்சிக்காக தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ அப்ப ஒரு விலங்கினமாகப்பட்டது அழியாம நம்மால் பாதுகாக்கப்படணும். இப்ப விலங்குகளினுடைய இனப்பெருக்கம், இனப்பெருக்கம் என்பது அடுத்த தலைமுறையை உருவாக்கக்கூடியது இல்லையா? அதுதான் நம்ம இனப்பெருக்கம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த லெசன்ல நம்ம பார்க்கறது இந்த மெயினான கான்செப்ட், ரீப்ரொடக்ஷன் இன் அனிமல்ஸ். பிளான்ட்ல ரீப்ரொடக்ஷன்ஸ் அப்படின்னு சொன்னா விதை மூலமாக பரவலாம், சின்ன செடி சாப்ளிங் மூலமாகவும் பரவலாம், அது ஓரிடம் விட்டு தண்ணீர் மூலமாக, காற்று மூலமாக, இப்படி பல வகையிலையும் நமக்கு ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது பிளான்ட்ஸ்ல இருக்கும். அது போலதான் அனிமல்ஸ்ல எந்த மாதிரியான இனப்பெருக்க வகைகள் இருக்கு, எவ்வாறு ஒவ்வொரு விலங்குகளும் அதனுடைய இனத்தை அடுத்த தலைமுறையை எவ்வாறு உருவாக்குகின்றன அப்படிங்கிறது தான் இந்த பாடத்துல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். சரிங்களா? சோ ரீப்ரொடக்ஷன் இன் அனிமல்ஸ். ரீப்ரொடக்ஷன் இன் அனிமல்ஸ். அப்போ இனப்பெருக்கம் விலங்குகள்ல எவ்வாறு நடைபெறுகின்றது அப்படிங்கிறது தான் விலங்குகளில் இனப்பெருக்கம். பல வகையான, இப்போ ஒரு ஒரு வகை இரண்டு வகை அப்படின்னு இருக்கும். அதுலயும் பல வகையான ஸ்டேஜஸ் இருக்கும். அதெல்லாம் தான் என்ன மாதிரியான ஸ்டேஜஸ்ங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இனப்பெருக்கம் அப்படிங்கிறது என்ன? ஒரு உயிரினுடைய, அதுவும் இப்போ நம்மள வந்துட்டு எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம், டைஜஸ்டிவ் சிஸ்டம் அப்படின்லாம் சொல்றோம் இல்லைங்களா? இப்போ சுவாச மண்டலம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது போல இரத்த ஓட்ட மண்டலம். சுவாச மண்டலம் அப்படிங்கிறது என்னது? நம்முடைய சுவாசம், அதை நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? இன்ஹலேஷன் எக்ஸ்ஹலேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். செரிமான மண்டலம் அப்படிங்கிறது நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவாகப்பட்டது செரிப்பதற்கு எந்த ஆர்கன்ஸ் எல்லாம் ஹெல்ப் பண்ணுதோ அந்த ஆர்கன்ஸ் எல்லாம் சேர்ந்து உருவாகிற சிஸ்டம் செரிமான மண்டலம், டைஜஸ்டிவ் சிஸ்டம். இரத்த ஓட்ட மண்டலம், இரத்த ஓட்ட மண்டலம் அப்படிங்கிறது சர்க்குலேட்டரி சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப நம்ம உடம்புல எங்கெல்லாம் ரத்தம் போறது, எப்படி லங்ஸ்ல இருந்து ஹார்ட்டுக்கு வந்து ஆக்சிஜனேஷன் ஆகி நமக்கு என்ன ஆகும், எல்லா இடத்துக்கும் அது பரவுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது இரத்த ஓட்ட மண்டலம். அடுத்தது கழிவு நீக்க மண்டலம். நம்ம எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம், நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவாகப்பட்டது முழுவதுமாக செரிக்காமல் என்ன ஆகும்? எல்லாமே நமக்கு சத்துள்ளது கிடையாது. அதுல சக்கை இருக்கு. ஒரு கரும்பை நம்ம ஜூஸ் புழியிறோம்னு சொன்னா அதனுடைய சக்கைங்கிறது தனியா வருது. ஒரு நார்மலா ஆரஞ்சு ஜூஸ் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணும்போது அதுல இருக்கக்கூடிய பீல் அப்படிங்கிறதும் கழிவு தோல்லாம் நீங்கிறது இல்லையா? அது போல நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவாகப்பட்டது அதுல இருக்கக்கூடிய சத்துக்களை மட்டும் எடுத்துட்டு மீதி எல்லாமே நமக்கு வேஸ்ட் ஆகுது. சோ அதுதான் கழிவு நீக்கம் சொல்றோம். அது போல இனப்பெருக்க மண்டலம், இதுவும் ஒரு வகையான செயல்பாடு நம்முடைய வாழ்க்கையில. இதுவும் வந்துட்டு என்னதும் ஒரு வகையான செயல். சுவாசம், செரிமானம், இரத்த ஓட்டம், கழிவு நீக்கம், இனப்பெருக்கம் அப்படிங்கிறதும் ஒரு வகையான செயல்பாடு. ரீப்ரொடக்ஷன் இஸ் த பயாலஜிக்கல் ப்ராசஸ் an organism gives rise to the new organ. ஒரு புது அடுத்த ஒரு தலைமுறையை உருவாக்கக்கூடிய ஒரு செயல்பாடு. புதிய உயிரினம் உருவாகக்கூடிய ஒரு செயலையே நம்ம என்ன சொல்றோம்? இனப்பெருக்கம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஒரு தலைமுறை, ஒரு வகையான விலங்குகள் எந்த வகையான விலங்குகளாகவும் இருக்கலாம், அடுத்த இனத்தை உருவாக்கக்கூடிய ஒரு செயலை தான் நம்ம ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லலாம்.
So this process is seen in all living organism. உயிருள்ள எந்த ஒரு உயிரினங்கள்லையும் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு செயல்பாடு அப்படின்னு சொல்லலாம். ஸோ எங்க நம்ம பார்க்கலாம்? லிவிங் ஆர்கானிசம். லிவிங் ஆர்கானிசம் அப்படின்னு நம்ம சொன்னா யாரெல்லாம்? நம்ம யாரெல்லாம் இங்க பூமியில வசிக்கிறோம்? பிளான்ஸ், அனிமல்ஸ் அண்ட் ஹியூமன் பீயிங். ஸோ மூன்று, இப்போ வந்து 3 டைப்ஸ் பார்த்தோம். அந்த 3 டைப்ஸ்லயுமே நமக்கு இந்த ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிற ப்ராசஸ் இருக்கு. செடிகொடிகளும் அடுத்த செடியை உருவாக்கும், விலங்கினங்களும் அடுத்த புதிய உயிரினத்தை உருவாக்கும், மனிதர்களும் அடுத்த ஒரு தலைமுறை சந்ததியை நம்ம உருவாக்குறோம். ஸோ திஸ் ரீப்ரொடக்ஷன் ப்ராசஸ் இஸ் பாசிபிள் ஆல் லிவிங் ஆர்கானிசம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ரீப்ரொடக்ஷன் இஸ் த எசென்ஷியல் கண்டினியூவன்ட். கண்டிப்பாக தேவை, இல்லைன்னா பூமியில யாருமே இருக்க மாட்டோம். உங்களுக்கு அடுத்த 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 தலைமுறை வரும் பொழுதுதான் இந்த பூமி அப்படிங்கிறதே என்ன ஆகும்? உயிருள்ள ஒரு இடமா இருக்கும். இல்ல இந்த தலைமுறையோட முடிஞ்சிடுத்து அப்படின்னு சொன்னா யாருமே இருக்க மாட்டோம் இல்லையா? அப்போ அடுத்த இனப்பெருக்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது தொடர்ந்து நடக்க வேண்டிய ஒரு முக்கியமான செயல்பாடு அப்படின்னே சொல்லலாம். எசென்ஷியல் ஃபார் ஆல் கண்டினியூஷன் சிமிலர் கைண்ட்ஸ் ஆஃப் ஸ்பீசியஸ். எல்லாருக்குமே நமக்கு அடுத்தடுத்த சந்ததியை உருவாக்க வேண்டிய ஒரு விஷயம். ஜெனரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் அடுத்த சந்ததி, அடுத்த தலைமுறை. தாத்தா, அப்பா, அடுத்தது நீங்க, அடுத்தது உங்களுக்கு அடுத்து வர வேண்டிய ஒரு தலைமுறை. இதுதான் நம்ம ஜெனரேஷன் அப்படின்னு சொல்லுவோம், சந்ததி. அப்ப நம்ம குடும்பமாகப்பட்டது அடுத்தடுத்து வரணும் அப்படின்னா அந்த இனப்பெருக்கம் அப்படிங்கிற ஒரு செயல் கண்டிப்பாக இருக்கணும். In animals, 2 types of reproductions are possible. That is, one is sexual and then another one is asexual. பால் இனப்பெருக்கம், பாலிலா இனப்பெருக்கம் அப்படிங்கிறது தான் 2 வகையான இனப்பெருக்கங்கள். ஸோ வாட் இஸ் ரீப்ரொடக்ஷன்ங்கிற கான்செப்ட் பார்த்தோம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் டைப்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷன். டைப்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷன்னா எத்தனை வகைகள் இருக்கு, எத்தனை வகையா நம்ம ரீப்ரொடக்ஷனை என்ன பண்ணலாம், பிரிக்கலாம் அப்படிங்கிறது தான். ஒன் இஸ் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது, அண்ட் அனதர் ஒன் இஸ் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ஸோ இந்த 2 வகையான இனப்பெருக்க முறைகள். ஸோ எல்லாத்துலேயுமே எத்தனை வகைகள் நம்ம பார்க்குறோம் இல்லையா? அது போல இனப்பெருக்கத்திலையும் நமக்கு 2 வகை அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதுதான் பால் இனப்பெருக்கம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது செக்ஷுவல் அப்படிங்கிறது. பாலிலா அப்படிங்கிறது asexual reproduction. So these are the 2 types. So sexual reproduction is the natural way of reproduction humans and animals. So in the first type அப்படின்னு பார்த்தோம்னா எங்கெல்லாம் பாசிபிள் அப்படின்னு சொன்னா அனிமல்ஸ், விலங்குகள், மற்றும் நமக்கு ஹியூமன் பீயிங்ஸ், 2 வகையிலையும் நமக்கு பாசிபிளான ஒரு விஷயம்தான் இந்த செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. அண்ட் தென் பிளான்ட்ஸ்லயும் இது பாசிபிள். ஸோ திஸ் டைப் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் இஸ் மோர் காம்ப்ளெக்ஸ் அண்ட் தென் லென்த்தி. ஸோ இது ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராசஸ் அப்படின்னு சொல்லலாம். மனிதர்கள், விலங்குகள், பெரும்பாலான தாவரங்கள்லையும் இந்த மாதிரியான செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது நடக்கும். அண்ட் தென் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனை கம்பேர் பண்ணும் பொழுது இது எப்படி இருக்கும்? ரொம்ப கடினமானதாக இருக்கும். தட் இஸ் காம்ப்ளெக்ஸ். ஏசெக்ஷுவலை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கடினமானது, ஆஸ் வெல் அஸ் நீளமானது, லென்த்தியான ஒரு ப்ராசஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தடுத்த சந்ததியை உருவாக்குவதற்கு 2 வகையான நமக்கு முறைன்னு இருக்கு. ஒன்னு செக்ஷுவல், அனதர் ஒன்னு ஏசெக்ஷுவல். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இஸ் பாசிபிள் அனிமல்ஸ், ஹியூமன் பீயிங்ஸ் அண்ட் த பிளான்ஸ் ஆல்சோ. இந்த டைப் வந்து கொஞ்சம் எப்படி இருக்கும்? சிக்கலானது அப்படின்னு நம்ம சொல்லலாம். சிக்கலானது அப்படின்னு சொன்னா கடினமானது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம்.
நம்ம வந்து இந்த ப்ராசஸ்ங்கிறது நீளமா இருக்கும், கொஞ்சம் கடினமாக இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இதுல 3 ஸ்டேஜஸ் பார்க்கலாம். ப்ரீ ஃபெர்டிலைசேஷன், ஃபெர்டிலைசேஷன் அண்ட் தென் போஸ்ட் ஃபெர்டிலைசேஷன். இன் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ஸ் ஆர் இன் 3 ஸ்டேஜஸ். ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு ஸ்டேஜ், 2 3 வகையான ஸ்டேஜ் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் ரீப்ரொடக்ஷன்ல நமக்கு என்ன ஸ்டேஜஸ் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் sexual reproduction. First stage is pre-fertilization. ஸோ ப்ரீ ஃபெர்டிலைசேஷன் அப்படின்னு சொல்றது எது? நமக்கு ஃபெர்டிலைசேஷன்னா கருவுறுதல். அப்ப கருவுறுதலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜ். கருவுறுதலுக்கு முன்னாடி, கருவுறுதல் முன்னாடி என்ன, அதுக்கு இனிஷியலா என்ன ப்ராசஸ் நம்ம செய்யணும்? ஸோ பாலின பெருக்கத்தினுடைய ஃபர்ஸ்ட் ஒரு நிலை அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த நிலையில நமக்கு உருவாகக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டா கேமெட் அப்படிங்கிறது. வாட் இஸ் தட்? கேமெட் அப்படிங்கிற ஃபார்மேஷன் தான். ப்ரீ ஃபெர்டிலைசேஷன் ஃபார்மேஷன்ல ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொன்னா கேமிட் ஃபார்மேஷன் ஸ்டேஜ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்ப அந்த உயிரணுக்கள் கேமிட்டுகள் உருவாகக்கூடிய ஒரு விஷயம். மேலும் அந்த கேமிட்டுகள் உருவாகி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகரக்கூடிய ஸ்டேஜஸ். கேமிட் ஃபார்மேஷன் அண்ட் த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் ஒன் place to another. So animalsல males and females அப்படிங்கிறது இதுலயும் நமக்கு ஆண் பெண் அப்படிங்கிறது இருக்கும் இல்லையா? விலங்குகள்லயும் ஆண் பெண் வெவ்வேறு வகையான நமக்கு வந்துட்டு இதே மாதிரி ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் அப்படிங்கிறதும் நமக்கு இருக்கு. எப்படி நமக்கு வந்துட்டு ஹியூமன் பீயிங்ஸ்ல இருக்கோ அதே போல நமக்கு ஸ்பெசிஃபை பண்ணி நம்ம அனிமல்ஸ்ல பார்க்கும் பொழுதும் இந்த மாதிரியான டிஃபரன்சியேஷன் வரும். ஸோ த டெஸ்டீஸ் அப்படின்னு சொல்லலாம். த மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் இஸ் கால்ட் ஆஸ் டெஸ்டீஸ். மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன். ஸோ அதனுடைய நேம் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். தட் இஸ் நோன் ஆஸ் டெஸ்டி அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் அப்படின்னு சொல்லக்கூடியது ஓவரி. ஸோ ஆண் பெண் அப்படிங்கிறது அனிமல்ஸ்ல விலங்குகளுக்கும் தனித்தனியான இனப்பெருக்க உறுப்புகள் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறது நமக்கு இந்த மேல் ரீப்ரொடக்டிவ் அப்படின்னு சொல்லக்கூடியது விந்தகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நேம்ல இருக்கும் ஆண் இனப்பெருக்கத்துல. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பெண் இனப்பெருக்கத்துல நமக்கு அண்டகம். ஸோ அந்த உறுப்பிற்கு என்ன பெயர் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ டெஸ்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு என்ன ஃபார்மேஷன்? டெஸ்டிஸ் ஆர் ப்ரொடியூஸ் த மேல் கேமிட்ஸ் இஸ் நோன் அஸ் ஸ்பெர்ம். டெஸ்டிஸ் என்ன நமக்கு ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு கேட்டா ஸ்பெர்ம் அப்படிங்கிறத நமக்கு ஃபார்ம் பண்ணக்கூடியது. தட் சேம் கான்செப்ட் ஓவரிஸ் ஆர் ப்ரொடியூஸ் த ஃபீமேல் கேமிட்ஸ். So that is known as ova or eggs. Eggs அப்படிங்கிறத ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது தான் நமக்கு ஃபீமேல் கேமிட்னுடைய ஒரு டியூட்டி. ஸோ த மேல் கேமிட்ஸ் ஆர் ரீச் த ஃபீமேல் கேமிட் டியூரிங் த ஸ்டேஜ். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அப்படிங்கிறது நமக்கு கேமிட் ஃபார்மேஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். கேமிட்டுகள் உருவாகக்கூடிய ஒரு நிலை. அது உருவாகி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு நகரக்கூடியது, இடம்பெயர்தல் அப்படிங்கிறது. ஸோ விலங்குகள்லையுமே நமக்கு ஆண் பெண் அப்படிங்கிற வெவ்வேறு வகையான இனப்பெருக்க உறுப்பும் இருக்கும். அதுல ஆண் இனப்பெருக்கத்துக்காக நம்ம சொல்றத விந்தகம் சொல்லுவோம், பெண் இனப்பெருக்கத்தை நம்ம சொல்றது அண்டகம். இன் இங்கிலீஷ் இட் இஸ் கால்ட் அஸ் ஓவரி அண்ட் தென் டெஸ்டி அப்படின்னு நம்ம சொல்றோம். டெஸ்டிஸ் ஆர் ப்ரொடியூஸ் ஸ்பெர்ம் அண்ட் ஓவரி ப்ரொடியூஸ் த எக்ஸ். ஸோ இது ஃபார்ம் ஆகி நமக்கு டெஸ்டிஸ் ஃபார்ம் என்ன பண்ணுது? ஸ்பெர்மை ஃபார்ம் பண்ணும். ஸ்பெர்ம் வந்து மூவ் ஆகி எதோட போய் ஜாயிண்ட் ஆகும்? எக்ஸோட போய் ஜாயிண்ட் ஆகக்கூடிய ஒரு ப்ராசஸ் அப்படிங்கிறது இதுல வரும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது தான் ஃபெர்டிலைசேஷன். ஃபெர்டிலைசேஷன் அப்படிங்கிறது அதுல நமக்கு வந்துட்டு
ரெண்டும் ஒன்றோடு ஒன்று இணைந்து நமக்கு அடுத்த ஒரு இனத்தை உருவாக்கக்கூடிய ஒரு செயல்பாடு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ தட் இஸ் ஃபெர்டிலைசேஷன், செகண்ட் ப்ராசஸ். ஃபெர்டிலைசேஷன் அப்படிங்கிற ப்ராசஸ் நம்ம என்ன சொல்றோம்? கரு உறுதல் அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ இதுதான் இதுல நம்ம பார்க்கக்கூடிய இரண்டாவது நிலை அப்படின்னு எடுத்துக்கலாம். சோ இந்த ஆண் உயிரணுக்களாகப்பட்டது பெண் உயிரணுக்களை நம்மோட சேரும் பொழுது ஒன்றோடு ஒன்று இணைந்து நடக்கக்கூடிய ஒரு செயல்பாடு. மேல் gamete reaches to the female gamete, begin the fuse together. This fusion is called as fertilization. So male gamete reaches to ஃபீமேல் கேமெட். ஸோ இது ஒன்றோடொன்று இணைந்து நமக்கு என்ன ஆகும்? ஃபியூஸ் ஆகக்கூடிய ஒரு செயல்பாடு தான் நம்ம இந்த ஃபெர்டிலைசேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. கருவுறுதல் என்பது ஆண் இனப்பெருக்க அந்த உயிரணுக்களாகப்பட்டது பெண் உயிரணுக்களோட சேர்ந்து இணைந்து உருவாகக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நம்ம ஃபெர்டிலைசேஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த ஃபியூஷன், இந்த வேலை நடக்கிறது. இந்த டயத்துல நமக்கு விந்தகம் அண்டகம் ரெண்டுமே சேர்ந்து நமக்கு ஒரு உயிரை உருவாகக்கூடியது. சோ அதுல நமக்கு உருவாகக்கூடிய அந்த அந்த ஒரு ஃபார்மேஷன், அந்த இதைதான் நம்ம என்ன சொல்றோம்னு சொன்னா ஜைகோட் அப்படின்னு சொல்றோம். ஜைகோட் ஃபார்மேஷன். ஜைகோட் அப்படிங்கிறது இந்த மேல் கேமிட் அண்ட் தென் ஃபீமேல் கேமிட் ரெண்டுமே நமக்கு இணைந்து ஃபெர்டிலைசேஷன் ப்ராசஸ்ல உருவாகக்கூடிய ஒரு புது கருவுற்ற முட்டை அப்படிங்கிறது தான் நம்ம ஜைகோட். ஸோ கருவுற்ற முட்டையினுடைய பெயர் என்ன அப்படின்னு கேட்டா ஜைகோட் சொல்லுவோம். ஃபெர்டிலைஸ்டு எக் இஸ் நோன் ஆஸ் ஜைகோட். ஸோ இப்போ நமக்கு அனிமல்ஸ்ல பார்க்கும் பொழுது இது ரெண்டு ப்ராசஸ்ல இருக்கும். ஸோ இந்த ரெண்டு ப்ராசஸ் என்னன்னு சொன்னா எக்ஸ்டர்னல் அண்ட் தென் இன்டர்னல். ஃபெர்டிலைசேஷன் இன் அனிமல்ஸ் ஆர் இன் டூ வேஸ், தட் இஸ் எக்ஸ்டர்னல் ஃபெர்டிலைசேஷன் அண்ட் தென் இன்டர்னல் ஃபெர்டிலைசேஷன். ரெண்டு வகையான ஃபெர்டிலைசேஷன்ஸ் ஆர் பாசிபிள் இன் அனிமல்ஸ். ஸோ ஒன் இஸ் எக்ஸ்டர்னல். எக்ஸ்டர்னல் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னது? நமக்கு வெளிப்புற வழியாகவே நடக்கக்கூடியது. இரண்டு வகை அப்படின்னு சொன்னா வெளிக்கருவுறுதல் மற்றும் உட்கருவுறுதல். எக்ஸ்டர்னல் ஃபெர்டிலைசேஷன், தட் இஸ் வெளியிலேயே நடக்கக்கூடிய ஒரு செயல்பாடு அப்படிங்கிறது தான் நமக்கு வெளி கருவுறுதல் சொல்லுவோம். இன்டர்னல் ஃபெர்டிலைசேஷன், உட்கருவுறுதல். நமக்கு இந்த ஒரு ப்ராசஸ் அப்படிங்கிறது நமக்கு வெளியில இல்லாம இன்டர்னல் சைடா நடக்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். ஒரு விலங்கினுடைய உடலருக்கு வெளிப்பகுதியிலேயே நடக்கக்கூடிய ஒரு விஷயத்த எக்ஸ்டர்னல் ஃபெர்டிலைசேஷன் சொல்லலாம். இன்டர்னல் ஃபெர்டிலைசேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது உடலினுடைய உட்பகுதியில நடக்கக்கூடியது. ஸோ அந்த இதுதான் நம்ம இன்டர்னல். ஸோ எக்ஸ்டர்னல் ஃபெர்டிலைசேஷன் டேக்ஸ் பிளேஸ் இன் த outside of the animal's body. So it is possible in outside of the body. So உடலிற்கு வெளியில் நடக்கக்கூடிய ஒரு ஃபெர்டிலைசேஷனை தான் நம்ம எக்ஸ்டர்னல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இன்டர்னல் ஃபெர்டிலைசேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது எந்த மாதிரியானது? அதனுடைய உடலில் உள்ளேயே நடக்கக்கூடியது சொல்லலாம். யூஸ்வலா இது அக்வாட்டிக் என்விரான்மெண்ட்ஸ்ல தான் எக்ஸ் அண்ட் செர்ம்ஸ் நமக்கு வந்து ரிலீஸ் ஆகக்கூடியது. தண்ணியிலேயே நமக்கு இந்த மாதிரி வரும். வெளிக்கருவுறுதல் என்பது உடலிற்கு எந்த இதுல நமக்கு நடக்கும் அப்படின்னு சொன்னா இது வந்துட்டு எக்ஸ்டர்னல் ஃபெர்டிலைசேஷன் அப்படின்னு சொன்னா வாட்டர் பார்ன் அனிமல்ஸ், தண்ணியில இருக்கக்கூடிய ஒரு வகையான விலங்குகள். இப்போ மீன் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு எல்லாமே நமக்கு முட்டைய தண்ணியில இடும் பொழுது எளிதாக தவளை, மீன் இதெல்லாம் கருவுறுதல் எவ்வாறு நடைபெறும் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி நடைபெறக்கூடியது. ஓகே, இப்போ இன்டர்னல் ஃபெர்டிலைசேஷன் அப்படிங்கிறது நார்மலா எந்தெந்த அனிமல்ஸ்ல பாசிபிள்னா கேட், டாக், கவ் இது எல்லாமே நமக்கு இன்டர்னல் ஃபெர்டிலைசேஷன்.
சோ கேட் சொல்லலாம், டாக் சொல்லலாம், கவ். இந்த கேட்டில்ஸ்ல எல்லாம் இந்த இது பாசிபிள். சோ எக்ஸ்டர்னல் ஃபெர்டிலைசேஷன்ஸ் ஆர் பாசிபிள் இன் வாட்டர் அனிமல்ஸ். நீரில் இருக்கக்கூடிய ஃப்ராக் அண்ட் தென் ஃபிஷ், இதுல எல்லாம் நமக்கு வந்து எக்ஸ்டர்னல் ஃபெர்டிலைசேஷன் அப்படிங்கிறது ஈஸியா நமக்கு பாசிபிள் ஆகும். அண்ட் தென் இன்டர்னல் ஃபெர்டிலைசேஷன்ங்கிறது கேட், டாக், கவ், இந்த மாதிரியான அனிமல்ஸ்ல நமக்கு நடக்கக்கூடிய விஷயம். சோ நம்ம ஃபர்ஸ்ட் ஒன் கான்செப்ட்ல என்னது, நமக்கு ஒரு அனிமல்ஸ்னா என்ன, என்னென்ன வெரைட்டிஸ் ஆஃப் அனிமல்ஸ் ஆர் பாசிபிள் இன் அவர் அட்மாஸ்பியர், இந்த எர்த்ல நம்ம பிளான்ட்ஸ், அனிமல்ஸ் அண்ட் தென் ஹியூமன் பீயிங்ஸ் எல்லாரும் வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்போ எந்த மாதிரியான பல வகையான விலங்குகள் நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு, கண்ணுக்கு தெரியாம மைக்ரோ ஆர்கானிசம், டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஸ்பீசியஸ். இப்போ டைனோசரஸ்ல இருந்து கண்ணுக்கு தெரியாத அமீபா வரைக்கும் பல வகையான விலங்குகள் ஒவ்வொன்றும் அடுத்தடுத்த சந்ததியை உருவாக்குது. அதுதான் ரீப்ரொடக்ஷன். ஸோ வாட் இஸ் ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிற அந்த என்ன கான்செப்ட், அடுத்த தலைமுறையை உருவாக்க வேண்டிய ஒரு முக்கியமான ப்ராசஸ். எப்படி சுவாசம், செரிமானம், கழிவு நீக்கம்னு இருக்கோ அது போல எல்லா இடங்களுக்குமே இனப்பெருக்கம். இந்த மூன்று வகையான அடிப்படையில விலங்கு, தாவரம், மனிதர்களுக்கு அடிப்படையான ஒரு ப்ராசஸ்ங்கிறது ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த லெசன்ல ரீப்ரொடக்ஷன் இன் அனிமல்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ அதுல ரெண்டு வகை இருக்கு, ஒன்னு செக்ஷுவல் அண்ட் தென் ஏசெக்ஷுவல்னு பார்த்தோம். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ங்கிறது மூணு ஸ்டேஜஸ்ல இருக்கு. ஒன் இஸ் ப்ரீ ஃபெர்டிலைசேஷன் அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃபெர்டிலைசேஷன். ஸோ இந்த ரெண்டு ஸ்டேஜஸ் பார்த்திருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் நம்ம ஃபார்மேஷன் பார்க்கறது தான் இப்போ போஸ்ட் ஃபெர்டிலைசேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய எம்ப்ரியோ ஃபார்மேஷன். சோ கருவுற்றதுக்கு அப்புறமா அது எவ்வாறு வளர்ச்சி அடைகிறது அப்படிங்கிற அந்த கான்செப்ட் தான் இப்ப பாக்குறோம். சோ தேர்ட் கான்செப்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது எம்ப்ரியோ ஃபார்மேஷன். எம்ப்ரியோ ஃபார்மேஷன் அப்படின்னு சொன்னா கருவுற்ற பின் இரண்டும் சேர்ந்து என்ன உருவாயிருக்குன்னு சொன்னோம், ஜைகோட் அப்படிங்கிற எக் ஃபார்ம் ஆச்சு இல்லையா. சோ ஜைகோட் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா இப்ப தவளை அப்படின்னு சொன்னா, தவளை எல்லாம் உருவாகிறதுக்கு முன்னாடி நீங்க பார்த்திருப்பீங்கல்ல, தலைப்பிரட்டை அப்படிங்கிற ஸ்டேஜ் வந்திருக்கும். அது போல பட்டுப்புழு வளர்ச்சின்னு பார்த்தா டக்குன்னு அதே மாதிரி வராது, அடுத்த ஸ்டேஜ்ல வரும். முட்டை வரும், ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டேஜ் அது டிஃப்ரெண்டா இருக்கும். அது வளர்ந்து மீண்டும் மீண்டும் அதுக்கப்புறமா தான் நமக்கு என்ன ஆகும், ஒரு புழுவாக மாறி அந்த இடத்துல வரும் இல்லையா. அது போல தவளையிலையும் ஸ்டேஜஸ் இருக்கு. சோ சேம் திங் இந்த இடத்துல ஜைகோட் ஃபார்ம் ஆகி அந்த ஜைகோட் ஆகப்பட்டது பல வகையான ஒரு அடுத்தடுத்த ஸ்டேஜ கடந்து தான் ஒரு முழு வகையான உடல் அப்படிங்கிற அமைப்பு நமக்கு கிடைக்கும். ஆஸ் எ ஹியூமன் பீயிங்கா நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம மனிதர்கள்ல 10 months அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த 9 months கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமா தான் நியூ பேபி அப்படிங்கிறது நமக்கு என்ன ஆகும், டெலிவரி ஆகும் இல்லையா. அது போல அந்த ஒரு ஒரு ஸ்டேஜ்ல ஒரு ஒரு நம்மளுடைய ஆர்கன்ஸ் எல்லாம் உருவாகும். அது போல விலங்குகள்லையுமே ஜைகோட் ஃபார்ம் ஆகி அது என்ன ஆகும், ஜைகோட் டிவைட் ஆகும். நமக்கு பல வகையான முட்டைகளாக ஃபர்தரா டிவைட் ஆகக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். சோ த ஜைகோட் இஸ் டிவைடட் இன்டு அனதர். அடுத்ததான் நமக்கு பல வகையான அந்த முட்டைகளாக பிளவு வரும். சோ அந்த செல்ஸ் எல்லாம் பிளவுற்று டெவலப் ஆகி நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன ஆகும், செல் சொல்லுவோம், டிஷ்யூ சொல்லுவோம், ஆர்கன் சொல்லுவோம். அதுக்கப்புறமா தான் ஃபுல் பாடி முழுவதுமாக ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டேஜ். அடிப்படையாக ஒவ்வொரு உடலிலும் அது விலங்கோ அல்லது மனிதர்களோ ஃபர்ஸ்ட் என்னது, செல் அப்படிங்கும். சோ குரூப் ஆஃப் செல்ஸ் நமக்கு ஃபார்ம் ஆகிறது டிஷ்யூஸ்னு சொல்லுவோம், திசுக்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். திசுக்களுக்கு அப்புறமாக நமக்கு உருவாகிறது ஆர்கன்ஸ், உறுப்புகள்னு சொல்லுவோம். அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டேஜஸ் ஆர்கன் சிஸ்டம் சொல்லுவோம், உறுப்பு மண்டலங்கள் சொல்லுவோம். அதுக்கப்புறமா தான் நமக்கு ஃபார்ம் ஆகக்கூடியது முழு வகை, முழு உடல், ஃபுல் பாடி அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அப்படிங்கிறது இது என்ன சொல்லலாம், செல் அப்படிங்கிறது உருவாகும். செல்லுக்கு அடுத்தது திசுக்கள். நமக்கு குரூப் ஆஃப் செல்ஸ் நமக்கு ஃபார்ம் ஆச்சுன்னா டிஷ்யூ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். டிஷ்யூக்கு அடுத்தது நமக்கு உறுப்புகளாக மாறும்.
அண்ட் தென் உறுப்பு மண்டலங்களாக மாறும். உறுப்பு மண்டலம் அடுத்தது நமக்கு முழு வகையான உடல் அமைப்போட நமக்கு உருவாக்கும். ஸோ திஸ் இஸ் த ஸ்டேஜஸ் ஆஃப் அவர் ஃபுல் பாடி: செல், டிஷ்யூ, ஆர்கன் சிஸ்டம் அண்ட் ஃபுல் பாடி. ஸோ இப்படிதான் நமக்கு ஜைகோட்லயும் என்ன ஆகுது, தனித்தனியான செல் அப்படிங்கறது எல்லாம் நமக்கு பிரியும். எம்ப்ரியோ continues to develop the uterus and it is develop into body parts such as head, face, hand, legs. ஒவ்வொரு இடத்துலயும் நமக்கு என்னென்ன வகையான உறுப்புகள் இருக்கு? தலை முதல் கால் வரை நமக்கு பல வகையான உறுப்புகள் இருக்கு இல்லையா? கண், காது, மூக்கு, கை, கால், வயிற்று பகுதி, இப்படி பல வகையான உறுப்புகள். அப்போ ஒரு ஸ்டேஜ்லயும் நமக்கு அந்த ஜைகோட்ல இருந்து நமக்கு உடல் உறுப்புகளாகப்பட்டது கொஞ்சம் கொஞ்சமா வளரக்கூடிய ஒரு ஸ்டேஜ் அப்படிங்கிறது தான். ஸோ நம்ம எங்க வளரும் அப்படின்னு கேட்டா, யூட்ரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கருப்பையில தான் நம்ம இந்த வளர்ச்சி என்பது நமக்கு இருக்கு. சரிங்களா? ஸோ யூட்ரஸ் நமக்கு சின்ன சின்ன ஜைகோட்டா இருந்தது, முழு உடலாக நமக்கு வளர்ந்து வெளியில என்ன ஆகும், அடுத்த ஒரு உயிரினமாக நமக்கு வரும். ஸோ இதுலயும் நமக்கு இரண்டு வகை நம்ம எடுத்துக்கலாம். ஓவிபாரஸ் அனிமல்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இது வந்துட்டு முட்டையிட்டு இனப்பெருக்கம் செய்யக்கூடிய ஒரு விலங்குகள் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இன்னைக்கு இந்த டாபிக்ஸோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம அடுத்த செஷன்ல அடுத்த டாபிக் அந்த ஓவிபாரஸ் அனிமல்ஸ், அதுல என்னென்ன ஸ்டேஜஸ் இருக்கு அதை பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன்னு செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ஸோ இன்னைக்கு பார்த்த கான்செப்ட் ரீப்ரொடக்ஷன்னா என்ன, என்னென்ன டைப்ஸ் செக்ஷுவல் அண்ட் ஏசெக்ஷுவல், செக்ஷுவல்ல இருக்கக்கூடிய 3 ஸ்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்திருக்கோம். ஸ்டூடெண்ட்ஸ், இஸ் தேர் எனி டவுட் இன் திஸ் டாபிக்? யூ ப்ளீஸ் ஆஸ்க் மீ. நீங்க இப்ப நடத்தின இந்த டாபிக்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம். ஓகே, ஸோ இந்த கான்செப்ட் எனக்கு புரியல, இந்த இடத்துல என்னங்கிறது எனக்கு தெரியலங்கிறத நீங்க கேட்டீங்கன்னு சொன்னா ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, ஸோ பிஃபோர் தட் நான் இப்போ லாஸ்ட் நம்ம லெசன் நடத்தினோம் இல்லையா? ஸோ அந்த லெசன்ல இருந்து இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த MCQ டெஸ்ட் கண்டக்ட் பண்ண போறோம். உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கேளுங்க, கண்டிப்பா அதுக்கு உண்டான ஆன்சர்ஸ் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அண்ட் ஆஸ் வெல் அஸ் இதுல யூஸ்வலா நம்ம எழுதுவோம் இல்லையா, 10 கொஸ்டின்ஸ் அவர் என்விரான்மெண்ட் அப்படிங்கறத தான் நம்ம சுற்றுச்சூழல் அப்படிங்கிற பாடம் தான் முதல் பாடம் பார்த்தோம். அந்த பாடத்திலிருந்து ஒரு பார்ட், ஒரு பகுதியில என்ன பண்ணிருக்கோம், இந்த இடத்துல நம்ம கொஸ்டின் கேட்டிருக்கோம். ஸோ இந்த கொஸ்டின்ஸை நீங்க தெளிவா கரெக்டா ஆன்சர் எழுதி ஃபுல் மார்க்கை நீங்க சக்சஸ் கரெக்டா எல்லாருமே செக்யூர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின்: சுற்றுச்சூழல் டேஷ் வகைப்படும்? 2, 3, 5. There are dash types of environment. 2, 3 or 5. 3 ஆப்ஷன்ஸ் இருக்கு. எந்த ஆப்ஷன்ஸ் ரைட் ஆன்சர் அப்படிங்கிறத சூஸ் பண்ணி சரியான ஆன்சரை ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு எழுதுங்க. இந்த சுற்றுச்சூழல் என்பது எத்தனை வகைப்படும்? There are dash types of environment. 2, 3 or 5. So you choose the right answer. Second one: தமிழ்நாட்டில் டேஷ் மாவட்டத்தில் உள்ள பால் பண்ணையே ஆசியாவில் உள்ள மிகப்பெரிய பால் பண்ணை. ஸோ தர்மபுரி, கிருஷ்ணகிரி, ஈரோடு. ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது கேட்டில் ஃபார்ம் இல்லையா? கேட்டில் ஃபார்ம் பார்த்தோம். அடுத்தது தேனீக்கள் பார்த்தோம். அண்ட் தென் பவுல்ட்ரி ஃபார்மிங்ஸ், இது சம்பந்தமா தான் கொஸ்டின்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது கேட்டில். ஸோ தமிழ்நாட்டின் டேஷ் மாவட்டத்தில் உள்ள பால் பண்ணை ஆசியாவில் உள்ள மிகப்பெரிய பால் பண்ணை தர்மபுரி, கிருஷ்ணகிரி, ஈரோடு. In Hosur, dash district of Tamil Nadu is the biggest cattle farm in Asia. தர்மபுரி, கிருஷ்ணகிரி, ஈரோடு. இதுல 3ல எந்த மாவட்டம்ங்கிறத ரைட் ஆன்சரா சூஸ் பண்ணி எழுதுங்க. தேர்ட் கொஸ்டின்: இந்தியாவில் டேஷ் வகையான கால்நடை இனங்கள் உள்ளன? சாரி, உள்ளனங்கிறது அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் 25, 26, 24 numbers. In India, there are dash cattle breeds. 25, 26 or 24. இதுல எந்த ஆப்ஷன் கரெக்ட் அப்படிங்கிறத சூஸ் பண்ணி ரைட் ஆன்சரை எழுதுங்க.
நெக்ஸ்ட் ஒன் இஸ் fourth question. குஜராத் மாநிலத்தில் உள்ள கால்நடை இனம் டேஷ் எது? மால்வி, நஹாரி, கிர். டேஷ் டைப் cattle breed found in குஜராத். மால்வி, நஹாரி, கிர். சோ குஜராத்ல இருக்கக்கூடிய கால்நடை இனம். சோ ஒவ்வொரு மாநிலங்கள்ல நமக்கு ஒவ்வொரு வகையான கால்நடை இனம் பார்த்தோம் இல்லைங்களா? சோ இந்த குஜராத்ல எந்த வகையான கால்நடை இனம் இருக்குங்கிறது தான் நமக்கு கொஸ்டின்ஸ். யூ சூஸ் த ரைட் ஆன்சர். ஃபிஃப்த் கொஸ்டின். காங்கேயம் எனும் கால்நடை இனம் டேஷ் மாநிலத்தில் உள்ளது? ஹரியானா, ஆந்திர பிரதேசம், தமிழ்நாடு. காங்கேயம் டைப் ஆஃப் cattle breed found in dash state. ஹரியானா, ஆந்திர பிரதேஷ், தமிழ்நாடு. காங்கேயங்கிற மாடு எந்த மாநிலத்துல இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த கேள்வி. சோ நீங்க அது சரியான பதில கரெக்டா அந்த நம்பர் போட்டு கரெக்டா சூஸ் பண்ணி எழுதுங்க. சிக்ஸ்த் கொஸ்டின். உலக அளவில் எருமை மாட்டு பாலை அதிகமாக உற்பத்தி செய்யும் நாடு எந்த நாடு? பாகிஸ்தான், இந்தியா, Bangladesh. Dash is the biggest buffalo milk producer in the world. Pakistan, India, பங்களாதேஷ். சோ எருமை மாட்டு வகையில அதிகமாக பால் உற்பத்தி செய்யறது எந்த நாடு? மாநிலம் இல்ல, இது நாட்டுல. பாகிஸ்தானா, இந்தியாவா, பங்களாதேஷா அப்படிங்கிறத நீங்க கரெக்டா சூஸ் பண்ணி எழுதுங்க. செவன்த் ஒன். வெண்மை புரட்சி டேஷ் ஆண்டில் ஆரம்பிக்கப்பட்டது? சோ எந்த ஆண்டு? இன் டேஷ் இந்தியா ஸ்டார்டட் த ஒயிட் ரெவல்யூஷன்? 1975, 1972, 1970. 1975, 1972, 1970 ஆண்டு. எந்த ஆண்டு வெண்மை புரட்சி? வெண்மை புரட்சினா என்னது? பால் உற்பத்தியில ஒரு மிகச்சிறந்த ஒரு என்னது அச்சீவ்மெண்ட் கொண்டு வந்த அந்த ஆண்டை தான் நம்ம ஒயிட் ரெவல்யூஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது எந்த இயர்ங்கிறத சூஸ் பண்ணி எழுது. எய்த் ஒன். ஆந்த்ராக்ஸ் அப்படிங்கிற டிசீஸ் யாருக்கு வரும்? பறவைகளுக்கா, கால்நடைகளுக்கா, மனிதர்களுக்கா? ஆந்த்ராக்ஸ் ஆர் சம் ஆஃப் த காமன் டிசீஸ் ஃபவுண்ட் அமாங் பேர்ட்ஸ், கேட்டல், ஹியூமன் பீயிங். யாருக்கு ஆந்த்ராக்ஸ்ங்கிற ஒரு வியாதி வரும்? மாட்டுக்கா, பறவைக்கா, மனிதர்களுக்கா? சோ கரெக்ட் ஆன்சர் சூஸ் பண்ணு. பசுவின் பாலில் நமக்கு தேவையான டேஷ் எந்த சத்து இருக்கு? புரதம், கார்போஹைட்ரேட், தாது உப்புக்கள். புரதம், கார்போஹைட்ரேட், தாது உப்புக்கள். So cow's milk contains essential dash needed for us: protein, carbohydrate or minerals. So நமக்கு தேவையான இந்த 3 சத்துக்கள்ல ரிச் அதிகமாக இருப்பது எது அப்படிங்கிறது தான் சூஸ் பண்ணி எழுதுங்க. பஞ்சகவ்யம் என்பது டேஷ் மருந்து? சித்தா, அலோபதி, ஆயுர்வேதா. So பஞ்சகவ்யா is an dash medicine. சித்தா, அலோபதி அண்ட் ஆயுர்வேதிக். இந்த 3ல பஞ்சகவ்யத்தை எதுல என்னன்னா நம்ம வந்துட்டு சித்த மருத்துவம், அலோபதி, ஆயுர்வேதா, யுனானின்னு பல வகையான மருத்துவ துறையில இருக்கு. சோ எந்த துறையில பஞ்சகவ்யத்தை ஒரு மருந்தா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த கொஸ்டின். ஓகே, ஸோ ஐ திங்க் இட் இஸ் வெரி ஈஸி ஃபார் யூ. கண்டிப்பா நடத்தும் போதும் கவனிச்சிருப்பீங்க, வீட்டில் போயும் படிச்சிருப்பீங்க. எல்லா கொஸ்டினுக்குமே சரியான ஆன்சர் எழுதி ஃபுல் மார்க் செக்யூர் பண்ணுங்க. ஓகே, ஒவ்வொரு தடவையும் சின்ன டெஸ்டா இருந்தாலும் சக்சஸ் ஃபுல் மார்க் எடுக்கணுங்கிற ஆம்பிஷனோட அட்டன் பண்ணணும். அதுக்கு தகுந்த மாதிரி தயாராகி வந்தீங்கன்னு சொன்னா நான் கண்டிப்பா ரெகுலரா கவனிச்சா போதும். வீட்டில் போய் ஒரு தடவை நம்ம என்ன பண்ணணும்? ரிவைஸ் பண்ணணும். ஸோ இன்னைக்கு நடத்தின இந்த ரீப்ரொடக்ஷன் டாபிக் படிச்சுன்னு வாங்க. இதுல ஏதாவது டவுட் இருந்தா நெக்ஸ்ட் கிளாஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.